ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு மதுரையில் ஃபேமஸான கறி தோசை இப்போ பெங்களூர்லேயே சூப்பராக மதுரை முனியாண்டி விலாஸ் பெங்களூரில் காச்சரகனகல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:20, நைட்டு 10:20 தெரியாது இந்த ஷாப் ஓப்பன் ஆகிருக்குமா என்னென்னு. ஆனாலும் இங்கே வந்து சாப்பிட்ணும் அந்த ஐடியாவில் தான் லூலு மால்லேருந்து கிளம்பணும். இது எங்கள் வீட்டு பக்கமாக தான் இருக்குது இந்த ஷாப்பு. இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே விசிட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா மெனு கார்டில் அப்படியே மதுரைக்கு ஃபேமஸான எல்லா ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கறி தோசை சாப்பிட்ணும் அந்த ஐடியாவில் தான் வந்திருக்கேன். ஏன்னா மதுரைக்கு ஃபேமஸானது கறி தோசை தான். அப்புறமா எக்கு கலக்கி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன கூல்ட்ரிங்க் வேணும்னு கேட்டாங்க. என்ன இருக்குதுன்னு கேட்டப்போ கோலி சோடா அப்புறமா நன்னாரி சர்பத்து நாங்கள் ரெண்டுலேயும் ஒன்று கேட்டாச்சு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். அதுக்காக நன்னாரி சர்பத் கோயம்புத்தூரில் இருந்து வருது, இந்த கோலி சோடா சேலத்துலேருந்து வருது. ஜல்லிக்கட்டு கோலி சோடா அதுதான் இதோட நேம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் ஆர்டர் பண்ண கறி தோசை அப்புறமா போட்டி ஃப்ரை வந்திருக்கு. போட்டி ஃப்ரை சாப்பிட்றவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போட்டி ஃப்ரை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பாருங்கள், இதுதான் நான் ஆர்டர் பண்ண கறி தோசை. கறி தோசை கூட ஒரு சட்னி அப்புறமா சாம்பார் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமலே அவ்வளோ டேஸ்டியாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்கு அப்புறமா அந்த சிக்கன் பீஸ் அந்த கறி லீஃப் எல்லாம் போட்டு அந்த தோசை அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கறி தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட்டு தான் இந்த கறி தோசை. இந்த மதுரை முனியாண்டி விலாஸில் என்ன ஸ்பெஷல்னால் அப்படியே மதுரை ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை ஃப்ளேவர் கிடைக்கணும் அதுக்காகவே அவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதா தான் சொல்கிறாங்க அந்த அண்ணா. உங்களுக்கு போட்டி ஃப்ரை பிடிக்கும், நீங்கள் போட்டி ஃப்ரை சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாழை இலை ஆகட்டும் இல்லைனா அந்த மண்ணில் செஞ்ச அந்த தட்டாகட்டும் அவ்வளோ பார்த்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் எக்கு கலக்கி. இந்த எக்கு கலக்கி கூட மதுரை மனம் மாறாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்போட இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக நம்ம ஜல்லிக்கட்டோட ஒரு போஸ்டரோட அப்புறமா அந்த மண்மனம் மாறாமல் ஒரு ஆம்பியன்ஸாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் தான் இங்கே லாஸ்ட் கஸ்டமர். டைம் இவங்க மதியானம் 12 to நைட் 11 வரைக்கும் ஷாப் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஷாப்பில் நான் ட்ரை பண்ண ஒவ்வொரு ஃபுட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஷாப்பில் ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.